இண்டிசஸில் 66வது சம். இஃப் a is equal to xy power l minus 1, b is equal to xy power m minus 1, c is equal to xy power n minus 1, show that a power m minus n into b power n minus l into c power l minus m is equal to 1. இதில் LHS எடுத்துக்குவோம். a power m minus n into b power n minus l into c power l minus m. இதை 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை 2ன்னு எடுத்துக்கிறேன், இதை 3ன்னு எடுத்துக்கிறேன். 1 முதல்ல சிம்பிளிஃபை பண்ணுறேன். a power m minus 1. இப்போ ஏங்கிற இடத்துல xy பவர் l minus 1 m minus 1. இந்த ஒய்க்கு மட்டும்தான் இது, எக்ஸுக்கு இல்லை. ஏன்னா இங்கே நான் ப்ராக்கெட் இல்லை. ஆனால் இந்த m minus n எக்ஸுக்கும் வரும், ஒய்க்கு வரும். இப்போ ப்ராக்கெட் இருந்தால் எப்படி, ப்ராக்கெட் இல்லைன்னா அந்த பவர் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ப்ராக்கெட் இல்லாததுனால இந்த ஒய்க்கு மட்டும்தான் இந்த பவர். ஆனால் இதில் ப்ராக்கெட் இருக்கிறதுனால இது எக்ஸுக்கும் வரும், இது ஒய்க்கு வரும். அதாவது இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் பவர் எம் மைனஸ் என்னன்னு எழுதலாம், ஒய் பவர் எல் மைனஸ் 1 இன்ட்டு எம் மைனஸ் என்னன்னு எழுதலாம். இதை இப்போ பெருக்கி இதை மட்டும் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறேன். எல்எம் மைனஸ் எல்என் மைனஸ் எம் ப்ளஸ் என். எல்லாச்சும் முதல்ல எல்எம் மைனஸ் எல்என்னு போட்டேன். அப்புறம் 1 வச்சு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எம், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு 1 இன்ட்டு என், என் ப்ளஸ் என் போட்டேன். இது 1. இதே மாதிரி ரெண்டாவது வந்து பி பவர் என் மைனஸ் எல். பிக்கு பதிலாக என்ன போடணும் அப்படின்னா எக்ஸ் ஒய் த எம் மைனஸ் 1 த ஹோல் பவர் என் மைனஸ் எல். ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸுக்கு இந்த என் மைனஸ் எல் வரும், ஒய் பவர் எம் மைனஸ் 1க்கும் என் மைனஸ் எல் வரும். இந்த பவர் வந்து இது ரெண்டுக்குமே வரும். அப்போ இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை மட்டும் உள்ளே பெருக்கிறேன். எம்மை முதல்ல பெருக்கிறேன், எம்என் மைனஸ் எம்எல், அப்புறம் மைனஸ் 1 பெருக்கிறேன், மைனஸ் என் ப்ளஸ் எல்லாம் மாறிடும். இது ரெண்டாவது ஈக்குவேஷன். சிமிலர்லி தேர்ட் ஈக்குவேஷன் வந்து எப்படின்னா சி பவர் எல் மைனஸ் எம். சிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ் ஒய் பவர் என் மைனஸ் 1. இந்த ஹோல் பவர் எல் மைனஸ் எம். இப்போ இது வந்து எக்ஸுக்கும் எல் மைனஸ் எம் வரும், ஒய்க்கும் வரும் என் மைனஸ் 1 இன்ட்டு எல் மைனஸ் எம்னு இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் எல் மைனஸ் எம். இதை அப்படியே வச்சுக்கிட்டு இதை உள்ளே பெருக்கிறோம், என்எல் மைனஸ் என்எம் மைனஸ் எல் ப்ளஸ் எம்னு. இது தேர்ட் ஈக்குவேஷன். இந்த மாதிரியும் போடலாம். இன்னொரு மெத்தட் சொல்லித்தரேன். இப்போ 2 3 எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும்னா எக்ஸ் பவர் எம் மைனஸ் என் இன்ட்டு ஒய் பவர் எல்எம் மைனஸ் எல்என் மைனஸ் எம் ப்ளஸ் என் அப்படி போடலாம். இன்ட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை தானே பண்ணணும். எக்ஸ் பவர் என் மைனஸ் எல் இன்ட்டு ஒய் பவர் எம்என் மைனஸ் எம்எல் மைனஸ் என் ப்ளஸ் எல் இன்ட்டு எக்ஸ் பவர் எல் மைனஸ் எம் இன்ட்டு ஒய் பவர் என்எல் மைனஸ் என்எம் மைனஸ் எல் ப்ளஸ் எம். இப்படி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிடணும். 6ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா இப்போ எக்ஸுக்குள்ள பவர்ஸ் மட்டும் சேர்க்கணும். எக்ஸுக்கு என்னென்ன இருக்குன்னா எம் மைனஸ் என் இருக்குது, என் மைனஸ் எல் இருக்குது, எல் மைனஸ் எம் இருக்குது. அதை மட்டும் கூட்டணும். எம் மைனஸ் என் ப்ளஸ் என் மைனஸ் எல் ப்ளஸ் எல் மைனஸ் எம். இதை போட்டுட்டு ஒய்க்கு உள்ளதை பூரா கூட்டணும். ஒய்க்கு வந்து ஒவ்வொன்றிலையும் 4 4, இப்போ 12 டேர்ம்ஸையும் கூட்டணும். எல்எம் மைனஸ் எல்என் மைனஸ் எம் ப்ளஸ் என் 4. அதுக்கடுத்து எம்என் மைனஸ் எம்எல் மைனஸ் என் ப்ளஸ் எல். அடுத்து என்எல் மைனஸ் என்எம் மைனஸ் எல் ப்ளஸ் எம். இப்போ இதில் எம் மைனஸ் எம் அடிபட்டுரும், எல் அடிபட்டு, இது மட்டும் எக்ஸ் பவர் 0ன்னு வந்துடும். ஒய்க்கு வந்து எல்எம் மைனஸ் எம்எல் அடிபட்டுரும், மைனஸ் எல்என் ப்ளஸ் எல்என் அடிபட்டுரும், மைனஸ் எம் ப்ளஸ் எம் அடிபடும், ப்ளஸ் என் மைனஸ் என் அடிபடும், எம்என் மைனஸ் எம்என் எல்லாமே அடிச்சிட்டோமான்னு பாருங்கள். எல் இருக்குது, ப்ளஸ் எல் மைனஸ் எல் அடிப்படும், எல்லாம் அடிச்சுட்டா அதுவும் 0. அப்போ 1 இன்ட்டு 1 1 இஸ் ஈக்குவல் டு RHS ஹென்ஸ் ப்ரூஃப். இப்படி போடலாம்.
இந்த மாதிரி தனித்தனி டேர்ம்ஸை எடுத்து போடுறது தான் ஈஸி. 1 எடுத்துக்கணும், 2 எடுத்துக்கணும், 3 எடுத்துக்கணும். இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதில் ப்ராக்கெட் போடாததுனால இந்த பவர் வந்து ஒய்க்கு மட்டும்தான். ஆனால் இதில் ப்ராக்கெட் போட்டிருக்கிறதுனால இந்த பவர் 2க்குமே வரும். 2க்கும் வச்சு இதை அப்படியே வச்சுக்கிட்டு இது 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதுறேன். இந்த மாதிரி 3 டேர்ம்ஸை எழுதிட்டு 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் இதில் 2 டேர்ம், இதில் 2 டேர்ம், இதில் 2 டேர்ம், மொத்தம் 6 டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். இதில் 3 டேர்முக்கு ஒரே பேஸ் எக்ஸுக்கு, அந்த ஒரு பேஸை போட்டு 3 பவர்ஸையும் ஆட் பண்ணுறோம். அது மாதிரி 3 ஒய்யும் ஒரே டேர்ம்ஸ், அந்த 3 ஒய்க்கு ஒரு ஒய் போட்டு அதனுடைய பவர்ஸ் பூரா ஆட் பண்ணுறோம். அதில் ஒவ்வொன்றுலேயும் 4 இருக்குது, அப்போ 12 வரும். இது ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகி 0 0 வரும். 1 × 1 = RHS, ஹென்ஸ் ப்ரூவ்ட்.